Good evening, students. The last class in chapter 6 we saw for loop and while loop. Today we will see in the same chapter nested loop structure and jump statements in Python. First, nested loop structure. A loop placed within another loop is called as nested loop structure. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம், நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஒன் கேன் பிளேஸ் எ while within another while, for within another for within while and while within for to construct such nested loops. நெஸ்டட் லூப்பை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, while லூப்புக்குள்ளே another while கொடுக்கலாம், இல்லைன்னா for லூப்புக்குள்ளே another for கொடுக்கலாம், இல்லைன்னா for லூப்புக்குள்ளே while கொடுக்கலாம், இல்லைன்னா whileக்குள்ளே for கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் லூப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் பைத்தானில். நெஸ்டட் லூப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ண சொல்லி, அதாவது ஃபஸ்ட் லைனில் 1, செகண்ட் லைனில் 1 2, தேர்ட் லைனில் 1 2 3, ஃபோர்த் லைனில் 1 2 3 4, ஃபிஃப்த் லைனில் 1 2 3 4 5. இதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 6.13ல் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐக்கு 1ங்கிற இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் while I less than or equal to 6, ஈக்குவல் டு வரக்கூடாது, கட் பண்ணிக்கோங்க. I less than 6 மட்டும் வச்சுக்கோங்க. ஃபார் j in range வித்தின் ப்ராக்கெட்ஸில் 1, I, அந்த ஐயை அடிச்சுட்டு I+1ன்னு போட்டுக்குங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் வரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டெப் வேல்யூ எதுவும் கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோ, ஸ்டெப் -1ன்னு எடுத்துக்கோ. அப்போ 1ன்னு கொடுத்தா 1 - 1 எடுத்தது 0 ஆயிரும், எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. அப்போ 1, I+1ன்னு கொடுக்கணும். சரி, இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஐக்கு இனிஷியல் வேல்யூ 1, while I less than 6, 1 is less than 6 கண்டிஷன் ட்ரூ, பாடிக்குள்ளே வரும், ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இந்த ப்ரோக்ராமில் while லூப்புக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெஸ்டட் லூப்பு. இப்போ ஃபார் j in range 1, I+1, 1, ஐனுடைய வேல்யூ 1, 1 + 1 2, அப்போ 2 - 1 என்ன எடுத்துக்கோ, 1ன்னு எடுத்துக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு ஜேக்கு 1 எடுத்துக்குமா, பிரிண்ட் ஜே 1 பிரிண்ட் பண்ணிடும், 5 ஸ்பேசஸ் விட்டுரும். இப்போது 2ங்கிறதுக்கு வராது, அப்போ வெளியே வந்துடும். வெளியே ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்டில் என்ன இருக்குது, \n, அப்போ நியூ லைனுக்கு வந்துடும். I += 1, +=ங்கிறது ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா I = I+1, ஐனுடைய வேல்யூ 1, 1 + 1 2 ஆயிரும். வயலுக்குரிய கண்டிஷனை செக் பண்ணோம். 2 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. ஃபார் லூப்புக்கு வரும். இப்போ என்ன பண்ணோம், ஃபார் j in range 1 எடுத்துக்கோ, ஐக்கு 2 + 1 3, அப்போ எது வரைக்கும் எடுத்துக்கோ, 3 - 1னா 2 வரைக்கும் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ஜேக்கு 1 எடுத்துக்குமா, 1 பிரிண்ட் பண்ணிடும், 5 ஸ்பேசஸ் விடும். அடுத்தது மறுபடியும் ஜேக்கு 2 எடுத்துக்குமா, 2 பிரிண்ட் பண்ணிடும், 5 ஸ்பேசஸ் வரும். மேலே வரும்போது 3ங்கும்போது அந்த நம்பர் இல்லை. ஸோ அப்போ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். பிரிண்ட் \n நியூ லைனுக்கு வந்துடும். இப்போது ஐனுடைய வேல்யூ 2 + 1 3 ஆயிரும். ஸோ கண்டிஷனை செக் பண்ணது while லூப்பில் 3 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. ஃபாருக்கு வரும். ஃபார் லூப்பில் 1, I+1, 1, ஐனுடைய வேல்யூ 3 + 1 4, இப்போ 4 - 1 3ன்னு எடுத்துக்குமா. அப்போது 1 2 3 வரைக்கும் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஜேக்கு 1 எடுத்துக்கும், பிரிண்ட் பண்ணிடுறதைய 5 ஸ்பேசஸ் விடும். அடுத்தது 2 எடுத்துக்கும், 2 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் விடும். 3 எடுத்துக்கும், 3 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் கொடுக்கும். 4 அதில் இல்லை. ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். பிரிண்ட்டில் end = \n நியூ லைனுக்கு வந்துடும். ஐனுடைய வேல்யூ I = I+1, ஐனுடைய வேல்யூ என்னது, 3 + 1 4 ஆகும். 4 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. ஃபார் லூப்புக்கு வரும். ஃபார் j in range 1, ஐனுடைய வேல்யூ 4, 4 + 1 5, 5 - 1 எடுத்துக்கும். அப்போ எவ்வளவு, 4, 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஜேக்கு 1 எடுத்துக்கும், 1 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் விடும். 2 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் விடும். 3 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் விடும். 4 பிரிண்ட் பண்ணும், 5 ஸ்பேசஸ் விடும். 5 வரும்போது ஜேயில் அந்த வேல்யூ இல்லை. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். பிரிண்ட் எண்டு \n இருக்குது. ஸோ அப்போ நியூ லைனுக்கு வந்துடும். ஐனுடைய வேல்யூ 4 + 1 இப்போ என்ன ஆகும், 5. 5 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. ஃபார் லூப்புக்கு வரும். அதில் 1, I +1 எவ்வளோ, 5 + 1 6 ஆயிரும்.
இப்போ 1லேருந்து 5 + 1 6னா 6 - 1 5 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துச்சுன்னா 1 2 3 4 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். 6ங்கும் போது வெளியே வந்துடும், நியூ லைனுக்கு வந்துடும். இப்போ 5 + 1 6 ஆகும். 6 < 6 கண்டிஷன் ஃபால்ஸு, ஒயில் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ அவங்க புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி <= போட்டோம்னா 6ம் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஐ போட்டோம்னா பிரிண்ட்டே ஆகாது. ஸோ ராங்காக ஆன்சர் வரும். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயில் லூப்பில் ஐ <= 6ங்கிறதுல ஈக்குவல் டு கட் பண்ணிடுங்க. ஃபார் லூப்பில் 1, ஐன்னு இருக்குது, ஐ அடிச்சுட்டு I + 1ன்னு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் லைனில் 1 கிடைக்கும், செகண்ட் லைனில் 1 2ன்னு கிடைக்கும், தேர்ட் லைனில் 1 2 3 கிடைக்கும், ஃபோர்த் லைனில் 1 2 3 4 கிடைக்கும், ஃபிஃப்த் லைனில் 1 2 3 4 5. Next, jump statements in Python. The jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. அதாவது இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம்னா கண்டிஷன் கொடுத்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் அனதர் பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோல் ஒன் பார்ட்லேருந்து அனதர் பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். There are 3 keywords to achieve jump statements in Python. அதாவது பைத்தானில் 3 keywords யூஸ் பண்ணுறோம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸாக. அது என்னென்னு பார்த்தோம்னா பிரேக், கண்டினியூ, பாஸ். The following flowchart illustrates the use of break and continue statement. இந்த flowchart வந்து break and continue statement யூஸை வந்து நம்மளுக்கு illustrate பண்ணுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன். அந்த கண்டிஷனை செக் பண்ணுது. அது ட்ரூவாக இருந்தால் பாடிக்குள்ளே வரும். பாடிக்குள்ளே மறுபடியும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக்னா லூப்பை விட்டு வெளியே வந்துடும். எங்கே அந்த லூப்பில் நம்ம எல்ஸ் போர்ஷன் கொடுத்துருந்தா சரி, அந்த எல்ஸ் போர்ஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்துடும் பிரேக்கை படித்த உடனே. இப்போ இல்லை, வெளியே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? கண்டிஷனை செக் பண்ணுறோம். லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுறோம். அது ட்ரூவாக இருக்குது, உள்ளே வரோம். உள்ள பாடியில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் பிரேக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எங்கே வரும்? கண்டினியூக்கு வரும். ஓகே, இப்போ கண்டினியூ படிச்சுட்டு எங்கே போகும்? மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். லூப்னுடைய கண்டிஷனை மறுபடியும் செக் பண்ணும். அந்த லூப்னுடைய கண்டிஷன் ட்ரூ, பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூ, பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா கண்டினியூ எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டினியூ படித்தோன்னா அடுத்த ஐட்ரேஷன் மறுபடியும் லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். இப்படியே ரிப்பீட்டடாக செய்யும். எது வரைக்கும்? லூப்பினுடைய கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ லூப்பினுடைய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த லூப்புக்கு அப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? எல்ஸ் ஆப்ஷனல் பார்த்துருக்கோம். எல்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு கொடுக்கல அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணுமோ அந்த ப்ரோக்ராமில் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் வந்துடும். The first statement of the jump statements is break statement. The break statement terminates the loop containing it. Control of the program flows to the statement immediately after the body of the loop. Break statement என்ன பண்ணும்? லூப்பை விட்டு டெர்மினேட் ஆயிரும். அப்போ லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகுனா எங்கே வரும்? நீ எந்த லூப்பில் கொடுத்துருக்குறோமோ அந்த லூப்புக்குள்ளே பிரேக்குன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை படித்த உடனே பாடி ஆஃப் த லூப்பை விட்டு கண்ட்ரோல் எங்கே வந்துடும்? வெளியே வந்துடும். வெளியே வந்து அந்த லூப்புக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதையே எக்ஸிக்யூட் பண்ணும். A while or for loop will iterate till the condition is tested false, but one can even transfer the control out of the loop with the help of break statement. அதாவது while லூப்லேயும் ஃபார் லூப்லேயும் எத்தனை தடவை அந்த ஐட்ரேஷன் நடக்கும்? கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப ஐட்ரேஷனை செஞ்சுட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போதே லூப்பை விட்டு நம்ம டெர்மினேட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம்? லூப்புக்குள்ளே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம்.
When the break statement is executed, the control flow of the program comes out of the loop and starts executing the segment of code after the loop structure. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகும், லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு அந்த லூப்புக்கு அப்புறம் என்ன நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் எ நெஸ்டட் லூப், பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர் மோஸ்ட் லூப். இப்போ நெஸ்டட் லூப்புக்குள்ளே நம்ம இன்னர் லூப்புக்குள்ளே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லூப் எப்படி டெர்மினேட் ஆகும், இன்னர் லூப்பை விட்டு தான் பிரேக்குன்னு படித்த உடனே இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரேக்குங்கிற கீவேர்டு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. The following flowchart illustrates working of break statement. ஸோ அந்த flowchart வந்து எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லூப்பில் கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப் பாடிக்குள்ளே வரும். லூப் பாடிக்குள்ளே மறுபடியும் ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பிரேக்குன்னு படித்தா என்ன ஆகும், எஸ், லூப்பை விட்டு என்ன ஆயிரும், நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிரும். இப்போ மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் போய் லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ சப்போஸ் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது, லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த லூப்பினுடைய கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா உனக்கு எங்கே வருது, பிரேக்குக்கு போகாது. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுது. இப்போ கண்டிஷனை செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ, பாடிக்குள்ளே வருது. பாடியில் கண்டிஷனை செக் பண்ணுது, அப்போ ட்ரூ வருது. அந்த ட்ரூவாக இருந்ததுன்னா பிரேக்கை படித்த உடனே என்ன ஆகும், எக்ஸிட் லூப். ஓகே. இப்போ சப்போஸ் லூப் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எங்கே வரும், உனக்கு நோவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுது. இப்போ கண்டிஷன் எடுத்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதாவது கண்டிஷனை, இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படிங்கிறது லூப்பினுடைய கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்குள்ளே நம்மளுக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வரும், பாடிக்குள்ளே வரும். பாடிக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு என்ன ஆகும், பிரேக்னால் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், லூப்புக்குள்ளே கண்டிஷனை செக் பண்ணிட்டு வரோம். பாடிக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நோவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வரும். பாடியில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா வெளியே வந்துடும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். நெக்ஸ்ட், the working of break statement in for loop and while loop is shown below. for loopலையும் while loopலையும் break statement எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாருங்கள். for where in sequence, அதாவது for loopல சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வேரில் வந்துச்சு அப்படின்னா அந்த இஃப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் இஃப் த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா மறுபடியும் ஃபார் லூப்புக்கு வரும். ஃபார் லூப்பில் வேரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஃபார் லூப்புக்கு வரும். அந்த வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கும், மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வெளியே வந்துடும். புரியுதா? சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், எகெயின் ஃபார் லூப்புக்கு போகும். அதே whileல பாருங்கள். while டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கண்டிஷனை செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே வருது. அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக்னா என்ன ஆகும், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் அந்த இஃப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா மறுபடியும் whileல இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு போகும். அங்கே போய் அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை டெஸ்ட் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இஃப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் அந்த இஃப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எங்கே போகும், whileல இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு போகும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க 6.14. அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம்.
ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒவ்வொரு லெட்டரும் எதுக்கு வரும்? வேர்டுக்கு வரும். இப்போ வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஜே எடுத்துக்கும். இஃப் வேர்டு ஈக்குவல் டு இ, வேர்டில் என்ன இருக்குது? ஜே. ஜே ஈக்குவல் டு ஈயா? ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எங்கே வரும்? அதாவது இஃப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இஃப் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இஃப்னுடைய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எங்கே வரும்? இஃப்பை விட்டு வெளியே எங்கே வரும்? பிரிண்ட்டுக்கு வரும். பிரிண்டில் என்ன இருக்குது? வேர்டு. வேர்டில் என்ன இருக்குது? ஜே. ஜேவை பிரிண்ட் பண்ணிடுமா? எண்டில் ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் மேலே போகுமா? மேலே வரும். இப்போ வேர்டில் என்ன வரும்? யூ எடுத்துக்கும். யூ ஈக்குவல் டு ஈயா? இல்லை. அப்போ யூவை பிரிண்ட் பண்ணிடும். எம் ஈக்குவல் டு அடுத்தது எம் எடுத்துக்கும். எம் ஈக்குவல் டு ஈயா? இல்லை. இப்போ எம்மை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது பி எடுத்துக்கும். வேர்டுக்கு பி ஈக்குவல் டு ஈயா? இல்லை. பியை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஈயா? இல்லை. ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது எஸ் எடுத்துக்கும். எஸ் ஈக்குவல் டு ஈயா? இல்லை. எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிடும். டீயை பிரிண்ட் பண்ணும். ஏயை பிரிண்ட் பண்ணும். டீயை பிரிண்ட் பண்ணும். இ வருதா? இ ஈக்குவல் டு ஈயா? எஸ். அப்போ பிரேக். பிரேக்குன்னு என்ன ஆகும்? ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். அப்போ கிடைச்ச அவுட்புட்டு ஜம்ப்பு ஸ்பேஸ் STAT. அண்டர்ஸ்டாண்ட்? One has to note an important point here is that if a loop is left by break, the else part is not executed. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம்னா, if a loop is left by break, பிரேக்கை விட்டு பிரேக்குன்னு படிச்சுன்னா லூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிருதா கண்ட்ரோலு, the else part is not executed. அப்போ நம்ம அந்த லூப்பில் எல்ஸ் பார்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த எல்ஸ் பார்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் எங்கே வந்துடும்? லூப்பை விட்டே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது நம்ம பார்த்தோம்ல 6.14 கொடுத்துருக்க அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. பாருங்கள், எல்ஸ் போர்ஷன் கொடுத்து எழுதியிருக்காங்க. ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இஃப் வேர்ட் ஈக்குவல் டு பிரேக், பிரிண்ட்டு வேர்டு கமா எண்டு, எல்ஸ் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப், பிரிண்டில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். சரி, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆக சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு வேர்டுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும்? ஜே எடுத்துக்குமா? அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். வேர்டில் என்ன வேல்யூ இருக்குது? ஜே. ஜே ஈக்குவல் டு இ, கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எங்கே வரும்? பிரிண்ட்டில் வேர்டை பிரிண்ட் பண்ணிடு. பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். அங்கே ஸ்பேஸே கொடுக்கல, அப்போ ஸ்பேஸே வராது. வேர்டில் இருக்கக்கூடிய ஜேவை பிரிண்ட் பண்ணிடும். மறுபடியும் மேலே போகும். வேர்டுக்கு இப்போ என்ன எடுத்துக்கும்? யூ எடுத்துக்கும். கண்டிஷனை செக் பண்ணது யூ ஈக்குவல் டு ஈயா? இல்லை. யூவை பிரிண்ட் பண்ணும். எம்மை பிரிண்ட் பண்ணும். பியை பிரிண்ட் பண்ணும். ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். எஸ் பிரிண்ட் பண்ணும். டி பிரிண்ட் பண்ணும். ஏ பிரிண்ட் பண்ணும். டியை பிரிண்ட் பண்ணும். இப்போ இ வரும். வேர்டுக்கு இ வரும்போது இ ஈக்குவல் டு இ, எஸ் பிரேக். பிரேக்னா என்னாகும்? எங்கே வரும்? எல்ஸ் பார்ட்டையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரிண்ட்டுக்கு வரும். அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். பிரிண்டில் என்ன இருக்குது? நியூ லைனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அப்போ இந்த எல்ஸ் எதனுடையது? ஃபார் லூப்னுடையது. இப்போ பிரேக்குன்னு படித்தா அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். நம்ம எல்ஸ் கொடுத்துருந்தாலும் எல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாமல் எல்ஸை விட்டே வெளியே வந்துடும். நோட் தட் the break statement has even skipped the else part of the loop and has transferred the control to the next line following the loop block. ஸோ இதில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனேயே என்ன ஆயிடுது? நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டை விட்டு கண்ட்ரோல் எங்கே வந்துடுது? வெளியே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுது. The second statement of jump statements is continuous statement. Continuous statement, unlike the break statement, is used to skip the remaining part of a loop and start with the next iteration. Continuous statement break statement மாதிரி இல்லை. கண்டினியூன்னு படித்த உடனே அந்த கண்டினியூ கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ. இப்போ நம்ம பிரேக்குன்னு கொடுத்தா என்னாகும்? லூப்பை விட்டு நம்மளுக்கு டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். பட் கண்டினியூன்னு கொடுத்தோம்னா என்னாகும்? கண்டினியூன்னு படித்த உடனேயே அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். The following flowchart illustrates working of continuous statement. ஃபஸ்ட் என்னாகும்? கண்ட்ரோல் லூப்புக்குள்ளே என்ட்ராகும். லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை எவால்வேட் பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டினியூ படித்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக
நெக்ஸ்ட் ஐட்டேஷன் அப்படிங்கிறது லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வரும். அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா தட் இஸ் எஸ் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு படிக்கும். கண்டினியூன்னு படித்தா லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போய் லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை மறுபடியும் டெஸ்ட் பண்ணோம். கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா மறுபடியும் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் எஸ்ஸாக இருந்தால் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா கண்டினியூக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது லூப்புக்குள்ளே என்ட்ராகிறோம். டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண எவால்வேட் பண்ணோம். அது ட்ரூவாக இருந்ததுன்னா பாடிக்குள்ளே வரும். பாடிக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா தட் இஸ் எஸ்ன்னு போட்டிருக்காங்க புக்கில். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூனா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அதாவது லூப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பாடிக்குள்ளே வரும். பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் எஸ்ஸாக இருந்தால் கண்டினியூன்னு படிச்சுட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். இல்லை அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தட் இஸ் நோ அப்படின்னா கண்டினியூ கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடி ஆஃப் த லூப்பில் கண்டினியூ கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை எவால்வேட் பண்ணுது. ட்ரூவாக இருந்தால் பாடிக்குள்ளே வரும். ஃபால்ஸாக இருந்தால் பாடியை விட்டு வெளியே வந்துடும். The working of continuous statement in for and while loop is shown below. for loopலையும் while loopலையும் continuous statement எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். for where in sequence, for லூப்பில் வேறுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இன் சீக்வன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. if condition continue, கோடு இன்சைடு ஃபார் லூப், கோடு அவுட் சைடு ஃபார் லூப். இப்போ ஃபாரில் இருக்கக்கூடிய வேர்னுடைய வேல்யூ வந்து 1 இருக்குது. சீக்வன்ஸில் 1 இருந்தது அப்படின்னா பாடிக்குள்ளே வரும். இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா கண்டினியூ அடுத்ததுக்கு போயிடும். ஃபாரில் வேரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வரும். கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா கண்டினியூ மறுபடியும் ஃபாருக்கு போய் வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்கும். வேல்யூ எடுத்துகிட்டு உள்ளே வரும். கண்டிஷனை பார்க்கும். இப்படியே எது வரைக்கும் செய்யும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அடுத்தடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். இப்போது வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. இப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ கீழே இருக்கக்கூடிய கோடு இன்சைடு ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எங்கே போகும். ஃபார் லூப்புக்கு வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு வரும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டிஷன் இப்போ இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் கோடு இன்சைடு ஃபார் லூப்பை பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் வேர்லேயே நம்மளுக்கு அந்த வேல்யூவே இல்லை அப்படின்னா ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்து எங்கே வரும். கோடு அவுட் சைடு ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் while லூப்பில் பாருங்கள். while டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூனா கண்டினியூ மறுபடியும் எங்கே போகும். while இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு போகும். அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூக்கு போகும். மறுபடியும் எங்கே போகும். while இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூ இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுது. இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூக்கு போகாமல் எங்கே வரும். கோடு இன்சைடு while லூப் அப்படிதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் while இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை செக் பண்ணும். அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூ இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை பார்க்கும். இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ பண்ணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா கோடு இன்சைடு while லூப்பில் இருக்கக்கூடியதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ while டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குது. கண்டிஷன் அந்த while இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே வரும். கோடு அவுட் சைடு while லூப் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸாம்பிள் 6.16 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான், அதில் கண்டினியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், வேர்டில் என்ன இருக்குது. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டுக்கு என்ன எடுத்துக்கும். ஜே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் உள்ளே வரும். பாடிக்குள்ளே வரும். இஃப் வேர்டில் என்ன இருக்குது. ஜே ஈக்குவல் டு இ கண்டிஷன் ஃபால்ஸு அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூக்கு வரும். ஃபால்ஸாக இருந்தால் பிரிண்ட்டு வேர்டில் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணும். வேர்டில் என்ன இருக்குது. ஜேவை பிரிண்ட் பண்ணிடும். எண்ட் ஈக்குவல் டு அங்கே ஸ்பேஸ் எதுவுமே இல்லை, ஸ்பேஸே வராது. ஜேவை பிரிண்ட் பண்ணிடும். மறுபடியும் இப்போ மேலே போகும். மேலே போய் வேர்டுக்கு என்ன எடுத்துக்கும். யூ எடுத்துக்கும்.
யூ ஈக்குவல் டு ஈயான்னு செக் பண்ணுது. ஸோ ஃபால்ஸ்னால் வேர்டில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணி யூவை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் வேர்டுக்கு எம் எடுத்துக்கும், கண்டிஷன் ஃபால்ஸு எம்மை பிரிண்ட் பண்ணும். பி எடுத்துக்கும், கண்டிஷன் ஃபால்ஸு பியை பிரிண்ட் பண்ணும். ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஸ்பேஸு ஃபால்ஸு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். எஸ் எடுத்துக்கும், எஸ் ஃபால்ஸு எஸ்ஸை பிரிண்ட் பண்ணும். டி எடுத்துக்கும், டீயை பிரிண்ட் பண்ணும். ஏ எடுத்துக்கும், ஏ பிரிண்ட் பண்ணும். டி எடுத்துக்கும், டீயை பிரிண்ட் பண்ணும். இப்போ இ வருது, வேர்டுக்கு இ வருது. இ ஈக்குவல் டு இ, கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூன்னு என்ன பண்ணும்? கண்டினியூ. அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அடுத்த ஐட்ரேஷனுக்குன்னா வேர்டுக்கு என்ன எடுத்துக்கோ? எம் எடுத்துக்கும். எம் ஈக்குவல் டு இ, ஃபால்ஸில் என்ன பண்ணும்? வேர்டில் இருக்கக்கூடிய எம்மை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட்டு வேர்டுக்கு என்ன எடுத்துக்கோ? இ எடுத்துக்கோ. இ ஈக்குவல் டு இ, எஸ், கண்டினியூ. அடுத்தது ஐட்ரேஷனுக்கு போகும். வேர்டுக்கு என்ன எடுத்துக்கோ? என் எடுத்துக்கோ. என் ஈக்குவல் டு இ, ஃபால்ஸ், என்னை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு வரும். வேர்டுக்கு டி எடுத்துக்கோ. டி ஈக்குவல் டு இ, ஃபால்ஸு. வேர்டில் என்ன இருக்குது? டீயை பிரிண்ட் பண்ணும். இப்போ அடுத்தது வரும். வேர்டில் ஒன்றுமே இல்லை, லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே எங்கே வரும்? பிரிண்ட் நியூ லைனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அப்போ அவுட்புட் என்ன கிடச்சிச்சு? JUMP ஸ்பேஸ் STATMNT. பழைய புக்கு இருந்தால் அது 2 ஈயும் வராது. ஏன்னா ஈ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த 2 ஈயை அடிச்சுட்ருங்க பழைய புக்கில். நியூ புக்கில் கரெக்டாக இருக்கும். அப்போ அவுட்புட் என்ன கிடச்சிச்சு? JUMP ஸ்பேஸ் STATMNT. அடுத்த லைனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே. The third statement of jump statements is pass statement. Pass statement in Python programming is a null statement. Pass statementங்கிறது பைத்தானில் ஒரு null statement. அது எதுக்குமே யூஸ் ஆகாது. Pass statement when executed by the interpreter, it is completely ignored. பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி நீ கொடுத்துருந்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை இக்னோர் பண்ணிடும். நத்திங் ஹேப்பன்ஸ் வென் பாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். இட் ரிசல்ட்ஸ் இன் நோ ஆப்ரேஷன். நீ பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எதுவுமே நடக்காது, எந்த ஆப்ரேஷனுமே நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகாது. ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது, நோ ஆப்ரேஷன். பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் இஃப் கிளாஸ் as well as within loop construct when you do not want any statements or commands within that block to be executed. இப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லைனா லூப்புக்குள்ளேயோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்பில் நீ பாஸ் யூஸ் பண்ணுற, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வருது. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இஃபுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுப்போம்? ட்ரூவாக இருந்தால் ட்ரூனுடைய பிளாக் கொடுப்போம், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் பிளாக் கொடுப்போம். இப்போ இஃப்பில் ட்ரூ பிளாக்கில் நீ பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன், எல்ஸ் பிளாக்கில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்னாகும்? ட்ரூ பிளாக்கில் இருக்கக்கூடியதை எக்ஸிக்யூட் பண்ணுமா? ட்ரூ பிளாக்கில் எனக்கு பாஸ் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அங்கே நோ ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷனும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் சும்மா வெளியே வந்துடும், எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்காது. அப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நல் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணனா என்னாகும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை இக்னோர் பண்ணிடும், அவ்வளோதான். அங்கே எதுவுமே நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷனுமே அங்கே பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ பாஸ்னுடைய சின்டாக்ஸ் பாஸ். பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 6.17 கொடுத்துருக்காங்க பாருங்கள். A ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர். இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நம்பர் கொடுக்கணும், இன்டீஜர் நம்பர் கொடுக்கணும். இஃப் A ஈக்குவல் டு 0 கண்டிஷனை செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் பாஸு, எல்ஸாக இருந்தால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? எக்ஸிக்யூட் ஆனால் என்டர் எனி நம்பருங்கிற மெசேஜ் கிடைக்கும். இப்போ நீ நம்பர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3ங்கிற அந்த வேல்யூ எந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும்? ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் A ஈக்குவல் டு 0, ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்? 3. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 3 ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எங்கே வரும்? எல்ஸுக்கு வரும். எல்ஸில் என்ன இருக்குது? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மெசேஜ் கொடுத்துருக்கோம். என்ன மெசேஜ்? நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, என்டர் எனி நம்பர்னு கேட்குது, 0 கொடுக்குறீங்க. இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது? 0. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 0 ஈக்குவல் டு 0, எஸ். இப்போ கண்டிஷன் ட்ரூன்னா என்ன பண்ணும்? பாஸ். பாஸ்னால் நம்மளுக்கு என்ன பண்ணாது? எதையுமே பிரிண்ட் பண்ணாமல் இஃபை விட்டு வெளியே வந்துடும்.
When the above code is executed, if the input value is 0, then no action will be performed. For all the other input values, the output will be as follows. அதாவது நீ வந்து இன்புட் வந்து 0ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த வேல்யூவும் டிஸ்பிளே ஆகாது. அதை தவிர 0 தவிர வேறு எது கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், அவுட்புட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நோட்டில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் as a பிளேஸ் ஹோல்டர். அதாவது பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். when we have a loop or function that is to be implemented in the future and not now, we cannot develop such functions or loops with empty body segment because the interpreter would raise an error. அதாவது புரியுதா? இப்போ வந்து நம்ம ஒரு லூப்லேயோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன்லேயோ நம்மளுக்கு அந்த பாடிக்குள்ளே என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அது பின்னாடி எழுதிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லூப்புக்குள்ளேயோ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம், பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். பின்னாடி நம்ம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, அதனால் நம்ம பாஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறோம். சொல்கிறது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸை எடுத்துக்கோங்க. இஃப்பில் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் கொடுக்கணும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக் கொடுப்போம். இப்போ ட்ரூ பிளாக் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதனால் நம்ம சிம்பிளாக என்னென்னு கொடுத்துடலாம், பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். பின்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வருமோ அதை எழுதிக்கலாம். இப்போ எல்ஸ் பிளாக் மட்டும் எழுதிடுறோம். புரியுதா? இப்போ நம்ம அந்த ட்ரூ பிளாக்கில் எதுவுமே கொடுக்காம எல்ஸ் பிளாக் மட்டும் கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் நம்மளுக்கு எரரை கொடுக்கும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாத போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு பிளேஸ் ஹோல்டர், அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. இப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது, பிளேஸ் ஹோல்டரை நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ டு அவாய்ட் திஸ் we can use past statement to construct a body that does nothing. நம்ம பாடிக்குள்ளே, அதாவது நம்ம எதுவுமே கொடுக்கல, அந்த பாடிக்குள்ளே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எரர் காமிக்கும். அதுக்கு நம்ம பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி கோடு எழுதிக்கலாம். பாஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் எதையுமே செய்யாது இல்லையா, எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண. அந்த பாஸ்ன்னு கொடுத்தோம்னா அது நல் ஸ்டேட்மெண்ட், அது எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனும் அங்கே பெர்ஃபார்ம் ஆகாது. புரியுது? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ என்ன கோடிங் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, தெரியாத போது அந்த இடத்துல அந்த பிளாக் நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம், பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்காம விட்டோம்னா இன்டர்பிரட்டர் எரர் காமிக்கும். அதுக்கு பதிலாக பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது எந்த ஒரு ஆக்ஷனும் அங்கே பெர்ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம பின்னாடி அதுக்குள்ள கோடிங்கை எழுதிக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6.18 ஃபார் வேல் இன் கம்ப்யூட்டர். வேலில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் ஒவ்வொரு லெட்டராக எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வேலுக்கு சி எடுத்துக்கும். சி எடுத்து நாங்கள் என்னது, பாஸ்னால் எதுவுமே செய்யாது. ஓ எடுத்துக்கும், ஒன்றும் செய்யாது. எம் எடுத்துக்கும், ஒன்றும் செய்யாது. பி எடுத்துக்கும், ஒன்றும் செய்யாது. யூக்கும் எந்த ஆக்ஷனும் நடக்காது. டீக்கும் எந்த ஆக்ஷனும் நடக்காது, ஏன்னா அங்கே பாஸ் கொடுத்துருக்குறோம். இ எடுத்துக்கும், ஒன்றுமே இல்லை, பாஸ். ஆர் எடுத்துக்கும், ஒன்றுமே இல்லை, பாஸ். அதுக்கப்புறம் வேல்யூ இல்லை. அப்போ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்து என்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணுது, எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு கொடுத்தோம். அந்த லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடியில் நம்ம என்ன வருங்கிறது நம்மளுக்கு தெரியல, அது பின்னாடி நம்ம எழுதிக்கலாம். அது தெரியல அப்படிங்கிறத நம்ம விட முடியாது, ஃப்ரீயாக விட முடியாது. விட்டோம்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் எரர் காமிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம அங்கே என்ன போட்டுக்கலாம், பாஸ்ன்னு போட்டு வச்சுட்டு கடைசியில் நம்ம அதை யோசித்து கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணுறோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிளேஸ் ஹோல்டராக நம்ம அதையை யூஸ் பண்ணுறோம். Chapter 6 finished. Next we will see evaluation. Part 1. Choose the best answer. First one, how many important control structures are there in Python? Answer option A, 3. Second, elif can be considered to be abbreviation of? Answer option C, else if. Third one, what plays a vital role in Python programming? Answer option D, indentation. Fourth, which statement is generally used as a placeholder? Answer option C, pass. Fifth, the condition in the if statement should be in the form of? Answer C, relational or logical expression.
Sixth, which is the most comfortable loop? Answer option C, for. Seventh, what is the output of the following snippet? I equal to 1, while of true, if I modulus 3 equal to 0, break, print I end equal to I plus equal to 1. First I க்கு 1 எடுத்துக்குமா, while of true, condition true, I நோடைய value 1, 1 modulus 3, 1, 1 equal to 0, condition false. அப்போ பிரிண்டில் ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும், 1 பிரிண்ட் பண்ணிடும். I equal to I plus 1, ஐனுடைய வேல்யூ 1 plus 1 ட்ரூ ஆகும். whileக்கு வரும் ட்ரூ, கண்டிஷனை செக் பண்ணு. 2 modulus 3 எவ்வளவு 2, 2 equal to 0 ஃபால்ஸு, 2வை பிரிண்ட் பண்ணிடும். I plus 1 எவ்வளவு, I equal to I plus 1, 2 plus 1 3 ஆகும். while of true, கண்டிஷன் ட்ரூ, 3 modulus 3 0, 0 equal to 0 பிரேக், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்போ நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட்டு 1 2, ஆப்ஷன் ஏ. எயித்து, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னிப்பெட்? t equal to 1, while t print to break, while tனுடைய வேல்யூ 1, 1னா ட்ரூ, print ட்ரூ, ட்ரூன்னு அங்கே மெசேஜாக கொடுத்துக்கணும், மெசேஜாக கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே கிடைக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நோ அவுட்புட். நைன்த் ஒன், which amongst this is not a jump statement? Answer option A, for. 10th, which punctuation should be used in the blank? அந்த blankல என்ன punctuation வரணும்? If, condition, dash, statements block 1, else colon, statements block 2. அங்கே என்ன வரணும், syntax படி colon. So answer B, colon. The answers of part 2, part 3 and part 4 questions is given in PDF file. Okay students, thank you. Bye. See you in the next class. Stay home, stay safe.